ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண பார்க்குறான். இவளோட தலையில ஏதோ நம்பர்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கு. அவ கையில என்ன வச்சிருக்கான்னா, சார்கோல் வச்சிருக்கா. இன்னும் 15 மினிட்ஸ்ல அவ லைஃப் முடிய போது அப்படிங்கிறத மட்டும் ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அவள காப்பாத்தணும்னு நெனைக்கிறான். அதனால அவள ஃபாலோ பண்ணியே வந்துட்டுருக்கான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்குள்ள போயிட்டு கதவ சாத்திக்கிருவா. இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணா, அந்த பொண்ணு கண்டிப்பா இறந்து போயிருவா அப்படின்னு நெனச்சுட்டு அந்த கதவ வந்து தொறந்துடுறான். உள்ள அந்த பொண்ணு மயக்கம் போட்டே கிடப்பா. ஹீரோ தான் அவள காப்பாத்தி அங்கருந்து கூட்டிட்டு வரான். இப்ப கண்ணு முழிச்சதும் அங்கருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறா. ஆனா ஹீரோ வந்து அவள போக விடாம தடுக்கிறான். இப்பயும் பார்த்தீங்கன்னா, 6 மினிட்ஸ் தான் டைம் இருக்கிறதா காட்டுது. அத பார்க்கவும் இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அவ ரொம்ப பசியில இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அவ வேற வயித்திலே கைய வச்சுட்ருப்பா. அதனால அவளுக்கு சாப்பிடுறதுக்கு குடுக்குறான். அவளும் சாப்பிட சாப்பிட என்ன ஆகுதுன்னா, அந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இத பார்க்கும்போது தான் அவனுக்கு ஹேப்பியா இருக்கு. இப்பதான் கொஞ்சம் அவன் நிம்மதியா இருக்கான். அடுத்த நாளும் ஹீரோ அந்த பொண்ண பார்க்குறான். இப்ப பார்க்கும்போது அந்த பொண்ணோட லைஃப் டைம் வந்து குறைஞ்சிருக்கு. என்னடான்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவ வேற சோகமா இருக்கா. என்னன்னு சொல்லி அவகிட்ட பேசினா, அவ எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அமைதியாவே இருக்கா. அப்ப அவ மனசுக்குள்ளே பேசுறது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு கேட்குது. அவ என்ன நினைக்கிறான்னா, இதுவரைக்கும் என்னோட லைஃப்ல நான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் இருந்ததில்ல. யாரையும் டேட் பண்ணது கூட இல்ல அப்படின்னு சொல்ல, இவனுக்கு அந்த விஷயம் எல்லாமே கேட்டிருக்கும். அப்ப பக்கத்துல ஒரு புல் இருந்திருக்கும். அதை எடுத்து அவள்ட்ட குடுத்து, "இன்னைக்கு நம்ம டின்னருக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அத கேட்கவும் அவ ரொம்ப சந்தோஷமாயிடுறா. சரி நானே வந்து உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா இவளுக்கும் ஹீரோவ பிடிச்சிருக்கும். அந்த டின்னருக்கும் ஹீரோ வந்திருக்கான். 2 பேரும் ஒண்ணாவே உட்காந்து சாப்பிடுறாங்க. இவ சமைச்ச சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கு. எந்த அளவுக்கு சமைப்பான்னு அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டான். நல்லா சாப்பிடுறான். அடுத்து அவ கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ என்னெல்லாம் மனசுல நினைக்கிறாளோ, அது எல்லாத்தையுமே ஒண்ணொண்ணா செஞ்சு அவள வந்து சந்தோஷப்படுத்திட்டே இருக்கான். என்னதான் அவ சந்தோஷமா இருந்தாலும் இவ மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு. இப்போ அவ சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறா. தண்ணிக்குள்ள விழுந்துரலாம் அப்படின்னு பார்க்குறா. அப்ப கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். என்னன்னு கேட்டா, இவளோட அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு இவ தான் காரணம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. அப்ப ஹீரோ வந்து சொல்லுவான், அவங்க இறந்து போனதுக்கு நீ காரணம் கிடையாது. அத நினைச்சு நீ கில்ட்டா ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதலா பேசுறான். அதனால தான் இவ்வளோ நாள் எப்பவுமே சோகமாவே இருந்திருப்பா. அப்ப ஹீரோ அவ கூடயே இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கா. அதனாலேயே இவளோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 2 பேருமே டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இப்ப இவள கல்யாணமும்